வணக்கம்ப்பா. நம்ம யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2வது யூனிட்டில் கூட நம்ம ஒரு பாடம் போட்டிருந்தோம்ப்பா. இப்போ நம்ம போயம் பார்க்க போகிறோம். இந்த போயம் பற்றி ஜஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல வராரு கவிஞர் அப்படின்னா, மற்ற அடுத்த வீடுங்களை எப்படி நடக்குது, வீட்டை பார்த்து நம்ம எப்படியெல்லாம் கற்றுக்கணும், அங்கே என்னென்ன குழப்பங்களெல்லாம் நடக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம திருத்திக்கணும், நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக சொல்லியிருக்கிறாருப்பா. இதில் இந்த குறும்பல் ஃபேமிலி அப்படின்னா புலம்பல் குடும்பம். எப்போ பார்த்தா புலம்பிக்கிட்டே இருக்குது, எதுக்கெடுத்தாலும் புலம்புறது, என்ன நடந்தாலும் சரி அதில் ஒரு குறை சொல்கிறது, குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது. எப்போ பார் எது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இப்படி நடந்தாலும் சரி, அப்படி நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க, அதுலேருந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிருவாங்க. புரியுதா? இப்படி ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு இருக்கிற தெருவுக்கு பேரே என்னென்னு வச்சுட்டாங்கன்னா, இந்த குறும்பல் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்களாம். மற்ற வீதிக்காரங்களாம் சேர்ந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கே போகக்கூடாது, அவங்க முகத்திலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு குடும்பத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும், இந்த மாதிரி நம்மளை பற்றி அடுத்தவங்க குறை சொல்லாத மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்கிறாருப்பா. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்ப்பா. இந்த குறும்பல் ஃபேமிலி அப்படின்னா புலம்பல் குடும்பம். அதை லுசி மான் கோமாரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். இதை சிம்பிளாக எல்எம் மான் கோமாரி அப்படின்னு சொல்கிறோம்ப்பா அவர் பேரை. அவர் நல்ல கவிஞர், அவர் நல்ல நூலாசிரியர், நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறாரு, சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு, கவிதைகள், கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கிறாருப்பா. அவர் 1897 மற்றும் 1907 இடையில் அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே 97லேருந்து 907 கிட்டத்தட்ட இதில் ஒரு 3 வருஷம், அதில் ஒரு 7 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்குள்ளாரே 100க்கு மேலான கதைகளை வெளியிட்டிருக்கிறாராம். அந்த மான் கோமாரியினுடைய படைப்புகள் நாட்குறிப்புகள் மற்றும் கடிதங்கள், அப்படி உலகம் முழுதும் உள்ள மேதைகளாலும் வாசகர்களாலும் எல்லாம் படித்து பார்த்துருக்காங்களாமா. ஒரு நல்ல கதை எழுதுவானாமா. இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பின்னாடி 1874லேருந்து 1942 வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாருப்பா. சரி, இப்போ நம்ம இந்த ஆத்தர் இந்த ஃபேமிலியை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்ப்பா. ஜஸ்ட் அப்படி நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். கொடுத்துருக்குறாரு. த poet gives a vivid picture of neighborhood scenes. Read to know how we should mend our ways. அதாவது அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய தெளிவான ஒரு பிக்சரை நம்ம கொடுத்துருக்குறாரு. அந்த குடும்பங்களெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம சுற்றி உள்ள குடும்பங்களெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான பிக்சர் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி நம்மளை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருப்பா. சரி, பார்க்கலாம். There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. இதில் மொத்தம் 8 பேராகிராஃப் இருக்குதுப்பா. நான் ஒவ்வொரு பேராவாக படித்து அப்படியே மீனிங் சொல்கிறேன், பாருங்கள். There is a family nobody likes to meet அப்படின்னா, அங்கே ஒரு குடும்பம் இருக்குது. எங்கன்னா அந்த நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, எப்பொழுதுமே திருப்தி அடையாத ஒரு அந்த நகரத்தில் எப்படி இருக்குது, திருப்தி அடையாத ஒரு நகரமாக. அதில் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், புகார் சொல்லும் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குதாமா. அதில் ஒரு குடும்பம் இருக்குதாமா. அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அந்த நோபடி லைக்ஸ் டு மீட், யாருமே அவங்களை சந்திக்க விரும்ப மாட்டாங்க. யார் அங்கே வசிக்கிறவங்க, எங்கே வசிக்கிறவங்க, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது, அந்த நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடுங்கிற நகரத்தில் இருக்குது. புரியுதா? த ரிவர் ஆஃப் டிஸ்கான்டன்ட் பிசைடு, அதாவது மன நிறைவின்மை. எப்பயுமே அவங்களுடைய அந்த ஆறு, அவங்களுடைய அந்த மனசில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்கும்ல, அதுதான் மன நிறைவு இன்மை அப்படிங்கிற ஒரு ஆறே ஓடுதாமா. புரியுதா? அது அந்த ரிவர் ஆஃப் டிஸ்கான்டன்ட் பிசைடு, அவங்க பக்கத்துலேயே ஓடிட்டுருக்குது. சாட்டிஸ்ஃபைடு இல்லாத ஒரு ஆறு அவங்க பக்கத்துலேயே ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. புரியுதா? நம்ம அடுத்த பார்க்கலாம். They cruel at and they cruel at this at that this. அதை பற்றியும் சொல்லுவாங்க, இதை பற்றியும் சொல்லுவாங்க. வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் amiss, and whether their station be high or humble, they are all known by the name of குறும்பல். அதாவது they cruel at
தட் அதை பற்றியும் அது நடந்தாலும் சொல்லுவாங்க. திஸ்னா இது, தட்டுனா அது, திஸ்னா இது. அது வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி. அடுத்தது வாட் எவர் கம்ஸ், எது வந்தாலும் சரி, தெர் இஸ் சம்திங் அமிஸ், அது ஏதாவது அதை பற்றி ஒரு சின்ன குறையாக சொல்லிடுவாங்க. அப்புறம் வெதர் தேர் ஸ்டேஷன் அப்படின்னா அவருடைய பொசிஷன் ஹை ஆர் ஹம்பிள், ரொம்ப உயர்வாக இருந்தாலும் சரி, தாழ்மையாக இருந்தாலும் சரி, தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் குறும்பல். எதை வந்தாலும் சரி அவங்க என்ன சொல்லுவாங்க, அதில் ஒரு தவறு இருப்பதாகவே சொல்லுவாங்க. அந்த ஒரு புகார் சொல்லும் குடும்பம் அப்படிங்கிற பேராலேயே தான் அழைப்பாங்க. புரியுதா? அவங்களுக்கு எது நடந்தாலும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களாமா. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. வெதர்னா என்னது? காலநிலை. ரொம்ப சூடாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி. சம்மர் அண்ட் வின்டர் லைக் தே ஸ்கோல்டு. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபாக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் தட் க்ளூம்பே கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், அதாவது அந்த வெதர், நம்மளோட காலநிலை வந்து ரொம்ப சூடாக இருந்தாலும் திட்டுவாங்க, கோல்டுனா குளிராக இருந்தாலும் திட்டு. என்ன அவ்வளோ சூடாக இருக்குது, என்ன இப்படி குளிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வெய்ய காலம் வந்துச்சுன்னா என்ன இப்படி வெயில் அடிக்குது அப்படிம்பாங்க. வின்டர் காலம் வந்தால் என்ன நசன்னு மழை பெஞ்சிட்டே இருக்குது, அடடா இது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு திட்டுவாங்க. ஸ்கோல்டுன்னா திட்டுறது. புரியுதாப்பா? அடுத்தது நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபாக்ஸ் யூ மீட். சப்போஸ் வந்து எல்லாம் சரியாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோவேன், டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், என்ன இதில் பற்றி எதுவுமே குறை சொல்கிறதுக்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு குறை சொல்லுவாங்க. குறை சொல்ல முடியாத அளவுக்கு இது இருக்குது, இல்லை என்ன ஒன்றுமே குறை சொல்லவே முடியல அப்படிங்கிற மாதிரி அதையுமே திட்டுவாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து என்ன செஞ்சுடுவாங்க, ஒரு குறை சொல்லிவிடுவாங்க. ஓகேவாப்பா? அடுத்த பார்க்கலாம். தே க்ரோல் அட் த ரெயின், they crawl at the sun. In fact, their crawling is never done. And if everything pleased them, there is not a doubt. They would crawl that they nothing to grumble about. இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மழை பெஞ்சாலும் திட்டுவாங்க, அதை வெயில் அடித்தாலும் திட்டுவாங்க. நம்ம போன சொன்னோம்ல, ஹாட்டு கோல்டு, சம்மர் வின்டர், அதே தான் திரும்ப சொல்கிறாங்க. மழை பெய்தாலும் திட்டுவாங்க. தே க்ரோல் அட் தி சன், வெயில் அடித்தாலும் திட்டுவாங்க. இன்ஃபேக்ட் தேர் இஸ் க்ரோலிங் இஸ் நெவர் டன், எதுவுமே நடக்கலைனாலும் திட்டுவாங்க. அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்டு தம் தேர் இஸ் நாட் டவுட். சப்போஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே எதுவுமே ஒரு புகார் சொல்கிறதுக்கு எல்லாமே பொருள் அவங்கள மகிழ்ச்சி சந்தேகமே இல்லாமல் அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தினா கூட தே வுட் க்ரோல் தட் தே வுட் நத்திங் டு குறும்பல் அபவுட். இதை பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் ஒரு குறை சொல்லிடுவாங்க. ஓகேவாப்பா? சரி. பட் த குவஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம். பட் த குவஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it all at all you see. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்களை பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை பார்த்து இவங்க அந்த குடும்பத்தை தான் சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. இல்லை நாங்களாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதாவது நாங்கள் புகார் சொல்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. எப்பயுமே ஒருத்தரை பற்றி நம்ம குறை சொல்கிறோன்னு வச்சுக்கோவேன், அவங்க என்ன செய்வாங்க, இல்லை நான்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா. அது மாதிரி அந்த ஃபேமிலியில் என்ன செய்வாங்க, அந்த ஃபேமிலி நேமை பற்றி நம்ம இவங்கவோ இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாவோ அவங்க என்ன செய்வாங்க, இல்லை எங்கள் தொடரை பற்றி சொல்லாதீங்க, நாங்களாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. புரியுதாப்பா? சரி, அடுத்த பக்கம் பார்க்கலாம்ப்பா. இதுலேருந்து நமக்கு 3 பேராகிராஃப் இருக்குது. அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க. சரி. The worst thing is that if anyone stay among them too long, he will learn their ways, and before he dreams of the jumble, he is adopted into the family of grumble. அதாவது சப்போஸ் இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் போய் அவங்க வீட்டில் தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், யாராவது உரம்பரைங்க வராங்க. ஓகேவா? நம்மளாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு, சொந்தக்காரங்க, மாமா அத்தை வீட்டுக்கெல்லாம் நம்மளாம் போய் தங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து தங்கினாங்கன்னு வச்சுக்கோமே, இவங்க அவங்கள மாதிரி இவங்களும் மாறிடுவாங்களாம். புதுசாக வரவங்க கூட இவங்க அந்த புகார் சொல்கிறத கேட்டு என்ன ஆகிடும், அவங்களுக்கும் அந்த புகார் சொல்கிற பழக்கம் ஒட்டிக்குமா.
ஓகேவா? அதே மாதிரி அவங்க நம்ம இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு அவங்க அதை பற்றி நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மாற்றி விட்ருவாங்க. அடாப்டட், அந்த குடும்பத்தோடு அடாப்ட் ஆகிடுவாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சொந்தக்காரங்களும் என்ன செஞ்சுருவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். புரியுதா? சரி. And so it were best to keep our feet from wandering into complaining street and never to grow. Whatever we do, lest we be mistaken for grumblers too. அதாவது ஆகையினால் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீதி பக்கமே யாரும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த வீதிக்கு போனாவே என்ன ஆகிடுதான், அவங்க பழக்கம் நமக்கு ஒட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் நம்ம யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த கம்ப்ளைண்டிங் ஸ்ட்ரீட் பக்கமே யாருமே போயிடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நெவர் டு நம்ம யாரை பற்றி என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. வாட் எவர் வி டூ, நம்ம என்ன செஞ்சாலும் லெஸ்ட் வி பி மிஸ்டேக், நம்ம தவறே செஞ்சால் கூட ஃபார் குரும்ப்ளர்ஸ் டூ, அவங்கள மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். நம்ம என்ன செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நம்ம பார்த்து செஞ்சது தான். அதனால் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எதை பற்றியும் அடுத்தவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு புகார் சொல்லக்கூடாது, புலம்பக்கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. Let us learn to walk with a smile and a song. நம்ம என்ன செய்யணுமா சொல்கிறேன் பாருங்கள். No matter if things do something go wrong and then be our station high or humble, we will never belong to the family of Grumble. அதாவது நம்ம அப்படி கற்றுக்கணும், நம்ம நடந்து போக கற்றுக்கணும். எப்படி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு, எப்படி நம்ம தப்பே செஞ்சுருந்தா கூட நமக்கு தவறு, நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு கெட்டது நடந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணுமா, அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும். சரி, நமக்கு இப்படி நடந்து போச்சு, அதை பற்றி நம்ம நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, அதை தாண்டி நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்தோஷமாக என்ன செய்யணும், அதை ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிறாரு. நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்திங் கோ ராங், நமக்கு தப்பே நடந்தால் கூட சரியா. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹையர் ஹம்பிள், அதே சமயத்தில் நம்மளுடைய நிலையானது உயர்ந்தாலும் சரி, அந்த உயர்ந்த நிலையை விட்டு நம்ம கொஞ்சம் நிலைமை வந்து கொஞ்சம் தாழ்ந்தாலும் கொஞ்சம் ஏழ்மை நிலைக்கு போனாலும் சரி, எல்லா காலகட்டத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும், சமமாக நடந்துக்கணும். பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆடம்பரமாக அப்படி இப்படின்னு அடுத்தவங்க பொறாமப்படுற மாதிரி, அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நாம் நடந்துக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளோட நிலைமை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ஐயோ நம்மகிட்ட இல்லையே, அவங்கள எப்படி இருக்காங்க, இவங்களும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு புலம்பக்கூடாது. ஓகேவா? எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய நிலை ஹையாக இருந்தாலும் லோவாக இருந்தாலும் நமக்கு ஏதோ தவறுதல் நடந்துட்டால் கூட நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதை ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிரிச்சுட்டே அதை கிராஸ் பண்ணி போயிடணும். வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் குறும்பல், அந்த குறும்பல் ஃபேமிலி மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எதை பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. புரியுதாப்பா? இப்போ நம்ம ஏற்கனவே மொதல் போயமில் என்ன செஞ்சுருக்கோன்னா, அந்த லிட்டரரி அப்ரிசியேஷனெல்லாம் கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா. அது நம்ம எழுதி போட்டோம். அந்த டிவைஸு, அந்த பொயட்டிக் டிவைஸு, இதில் நம்ம புக்கிலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் நான் அதில் குறித்து காமிச்சிருக்கிறேன், அதை கொஞ்சம் அப்படியே பாருங்கள். ஏன்னா இந்த போயமை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அந்த லாஸ்ட் வேர்டெல்லாம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு லைனில் பாரு, மீட் ஸ்டேட்டு, சாட்டிஸ்ஃபைடு, பிசைடு, திஸ், அட்மிஸ், ஹம்பிள், குறும்பல், கோல்டு, ஸ்கோல்டு, மீட்டு, ஸ்ட்ரீட். இப்போ இது மாதிரி ஒரே மாதிரியே வருது, ரெண்டு வார்த்தைகள் ஒரே மாதிரி வருது, சவுண்டு பாரு. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஏஏபிபி. இந்த போயமை பொறுத்த வரைக்கும், குறும்பல் ஃபேமிலி போயமை பொறுத்த வரைக்கும் ரைமிங் ஸ்கீம் அப்படி என்பது ஏஏபிபி தான். எல்லா பேராகிராஃபுக்குமே நீ வந்து என்ன செய்ய, அது நம்ம உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? 8 பேராவுக்குமே. அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்கிறோங்க, ரைமிங் வேர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வார்த்தையவே எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாரு, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பாரு, இந்த மீட் ஸ்ட்ரீட்டு, அது வந்து சாட்டிஸ்ஃபைட், பிசைடு, அதே அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாரு, திஸ், அமிஸ், அது ஹம்பிள், குறும்பல். அடுத்தது கோல்டு, ஸ்கோல்டு, மீட், ஸ்ட்ரீட், ரன், டன், டவுட், அபவுட், சேம், நேம், ஹீ, சி. அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸ்டேஸ், வேஸ். அடுத்த பக்கம் பாருங்கள், ஸ்டேஸ், வேஸ், ஜம்பிள், குறும்பல், ஃபீட், ஸ்ட்ரீட், டூ, டூ,
சாங் ராங் ஹம்பிள் குறும்பல் எல்லாமே பாரு நம்ம ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு கோடு போட்டிருக்கேன். அடுத்த பிபியை வந்து 2 கோடு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் புக்கில் ஒரு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தோன்னா டக்குன்னு தெரியறதுக்காக நான் போட்டிருக்கேன்ப்பா. ஏக்கெல்லாம் ஒரு கோடு, பிக்கெல்லாம் 2 கோடு போட்டு வச்சுருக்கேன். புரியுதாப்பா? இப்போ நம்ம ஒன்று என்ன சொல்லியிருக்கேன், ரைமிங் ஸ்கீம் சொல்லியிருக்கேன், ரைமிங் வேர்ட் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம போன போயமில் நடத்தும் போதே அலிட்ரேஷன் சொன்னேன். அலிட்ரேஷன்னா என்ன சொன்னேன், ஒரு லைனில் இருக்கக்கூடிய அந்த முதல் வார்த்தைகளெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணால் அதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு சொன்னப்பா. அதை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இங்கே நம்ம 2வது பேராகிராஃபில் பாரு, இந்த ஹை ஹம்பிள் ஹச்சு ஒரே மாதிரி எழுத்து இருக்குதா. அதே மாதிரி நம்ம 4வது பேராகிராஃபில் 3வது லைனில் பாரு, தி தம் தேர். அடுத்த பேராகிராஃப் இந்த க்ரௌல் குறும்பல். இந்த மாதிரி நீங்கள் அந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அதெல்லாம் வந்து நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம முக்கியமான இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது போன போய் நான் எழுதி எல்லாம் நான் நீட்டாக காமிச்சிருந்தேன்ப்பா. இப்போ நீங்கள் அதையும் கொஞ்சம் பாருங்கள். நான் இங்கேயே குறித்து வச்சுருக்கேன் புக்கிலேயே. நீங்கள் வீடியோ பற்றி புக்கில் எழுதி வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 3 லைனு, தே லீவ், it is said, அந்த ஸ்ட்ரீட் சொல்கிறது, இந்த சிட்டி நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, த ரிவர் ஆஃப் டிஸ்கான்டினென்ட் பிசைட். இந்த 3 லைனுமே வந்து பர்சானிஃபிகேஷன்ப்பா. நம்ம ஏற்கனவே ஸ்பெல்லிங் நான் எழுதி போட்டிருக்கேன்ல, அந்த ஃபஸ்ட்டு போயமில் எழுதியிருப்பேன், அதை வச்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பர்சானிஃபிகேஷன் ஏன் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட்டை வந்து புகார் சொல்லும் தெருன்னு சொல்கிறாங்க. தெரு போய் புகார் சொல்லுமா தெரியல. அதை வந்து அது உயிரற்ற ஒரு தெருங்கிறது ஒரு உயிரற்றது. அதை இந்த இடத்துல வந்து மனிதனுக்கு ஒப்பிடுறாங்க. அதே மாதிரி இங்கே சிட்டியை வந்து இந்த நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற சிட்டியாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த டிஸ்கான்டினென்ட் பிசைடு அந்த ரிவர் ஆரை வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மனசுக்கு சொல்கிறாங்க. புரியுதா? திருப்தி இல்லாத மனசுக்கு ஒப்பிடுறாரு. அப்போ அதெல்லாம் நம்ம உயிரற்ற பொருள்களை உயிருள்ள பொருளாக ஒப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3 லைன்லையுமே வந்து பர்சானிஃபிகேஷன் இருக்குது. இந்த லைனை கொடுத்து வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ பர்சானிஃபிகேஷன் எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தது 2வது பேராவில் பாரு, முதல் லைனில் ஒரே லைன்லேயே தே க்ரோல் அட் அப்படின்னு வருதா. இது ஃபுல்லுமே இப்படி வர்றதுனால ஒரே லைனில் ஒரே வார்த்தைகள் திரும்ப திரும்ப வர்றது வந்து அனப்போரா அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. புரியுதாப்பா? அனப்போரா. அந்த அனப்போரா இன்னொரு லைன் 4வது பேராவிலையும் பாரு, தே க்ரோல் அட்டுன்னு வருது. அனப்போரா நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த லைனை கொடுத்தும் கேட்பாங்க, இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அனப்போரானா ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் அதே அடியில் வருவது. புரியுதாப்பா? சரி. அடுத்து இன்னொன்றுப்பா, நம்ம அந்த 3வது பேராகிராஃபில் பாருங்கள். 3வது பேராகிராஃபில் முதல் லைன் பாரு, த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. அப்படி ஹாட்டுக்கு ஆப்போசிட் வந்து கோல்டு. புரியுதா? இந்த மாதிரி எதிர்மறைகள் 2மே ஒரே வார்த்தையில் ஒரே அடியில் வர்றது வந்து கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ட் அப்படின்னா எதிர்மறை. புரியுதா? சரி, இதையும் நீ குறித்து வச்சுக்கோங்கப்பா. நீங்கள் புக்கில் குறித்து வச்சு படிங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேராகிராஃப் கொஸ்டின் ஆன்சர்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். அதே மாதிரி பின்னாடியும் பாருங்களேன், அந்த அடுத்த பக்கத்தில் 2வது பேராக அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து எபித்தட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தெருவியே கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்கிறத வந்து இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்கிறேன்ப்பா, எபித்தட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இது நான் கொஸ்டின் ஆன்சர் போடும்போது நான் என்னன்னு சொல்கிறேன்ப்பா. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான்ப்பா அந்த எபித்தட் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட், அதாவது அந்த தெருவுக்கே வந்து புகார் சொல்லும் தெரு அப்படின்னு அடைமொழி சொல்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுங்கிறத வந்து எபித்தட் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. இதையும் நீங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே அந்த லாஸ்ட் பேராவில் பாரு, ஃபஸ்ட் லைனில் வாக் வித்து அந்த ஸ்மைல் சாங், அதில் அந்த எஸ் 2 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, W 2 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அலிட்ரேஷன் இந்த லைனை கொடுத்து அலிட்ரேஷன் எழுதுங்க அப்படின்னாங்கன்னா அந்த முதல் வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணி அந்த வார்த்தையை எடுத்து எழுதணும்ப்பா. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பொய்டிக் டிவைஸ் எல்லாம் நம்ம இதில் வந்து பார்த்துட்டோம்ப்பா. நான் கொஸ்டின் ஆன்சரு அந்த என்னென்ன மீனிங்ஸு இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்றேன்ப்பா. கொஞ்சம் படிங்க, தயவுசெய்து படிங்க. இந்த லாக்டவுனில் சேஃபாக இருங்க. ஓகேவா? தேங்க்யூ.